நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்றார் இந்திய பிரதமர் மோடி. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. சர்வதேச வானொலி தினம் இன்று கொண்டாட்டம். காலத்தால் அழியாத உயிர்நாடி என பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவு. இந்தியர்களை வெளியேற்றும் அமெரிக்க அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம். இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் உள்ளிட்ட 4 பேர் தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமனம். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த பங்களாதேஷ் தம்பதியினர் கைது. 11 ஆண்டு காலம் இங்கே தங்கி பணியாற்றியது அம்பலம். பாடல் உரிமம் தொடர்பாக நடைபெறும் வழக்கு. இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். வானொலி பலருக்கு காலத்தால் அழியாத உயிர்நாடியாக இருந்து வருகிறது என சர்வதேச வானொலி தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். உலக வானொலி தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தகவல் அளித்தல், ஊக்கப்படுத்துதல் மற்றும் மக்களை இணைத்தல் உள்ளிட்ட பணிகளை வானொலி செய்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். செய்தி மற்றும் கலாச்சாரம் முதல் இசை மற்றும் கதை சொல்லல் வரை படைப்பாற்றலை கொண்டாடும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் இது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வானொலி உலகத்துடன் தொடர்புடைய அனைவரையும் பாராட்டுவதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களையும் உள்ளீடுகளையும் பகிர்ந்து கொள்ள அனைவரையும் அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கை கால்களில் விலங்கிட்டு இந்தியர்களை வெளியேற்றும் அமெரிக்க அரசின் செயலை கண்டித்து சென்னையில் நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளை தீவிரமாக்கி வருகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் 104 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு கைகள் கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் அந்நாட்டு ராணுவ விமானம் இந்தியாவில் கொண்டு வந்து விடப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக நடைபெறும் வழக்கமான நடைமுறைதான் இது என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கூறியதையும் அவர் கண்டித்துள்ளார். அமெரிக்க அரசின் ஆணவச் செயலையும் அதனை ஆதரித்து பேசும் மத்திய அரசையும் கண்டித்து நாளை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முத்தரசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பழனி பாபாவின் 27ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரும் 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமானின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் இதனால் சாதி மத ரீதியான மோதல்கள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பழனி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் கேபிள் டிவிக்கான செட்டாப் பாக்ஸுகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி கியூ பிரிவு போலீசார் வீரபாண்டியப்பட்டணம் கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடற்கரை பகுதியில் நின்றிருந்த சிலர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓடினர். அங்கு சென்று பார்த்தபோது 30 கிலோ எடை கொண்ட 15 மூட்டை குழம்பு புளி, 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள், ஏராளமான செட்டாப் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் படகுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த தம்பதியரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் கே செட்டிப்பாளையத்தில் உள்ள பின்னலாடை நிட்டிங் நிறுவனத்தில் போலீசார் சோதனை செய்ததில் அங்கு பணியாற்றிய மொதிர் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி அஞ்சனா அக்தர் ஆகியோர் பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஐயம்பாளையம் திருமூர்த்தி நகரில் வாடகை வீட்டில் குடியிருந்தபடியே நிட்டிங் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததும் கடந்த 11 ஆண்டுகளாக திருப்பூரில் தங்கி பணியாற்றியதும் தெரியவந்தது. முறையான ஆவணங்களின்றி மேற்கு வங்க மாநிலம் வழியாக அவர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்ததும் அம்பலமானது. இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர்.
இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் உட்பட 4 பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களின் கல்வி மேம்பாட்டுக்காக புதிய திட்டங்களை வகுப்பது, பேராசிரியர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சிகளை அளிப்பது போன்ற முக்கிய பணிகளை உயர்கல்வி மன்றம் மேற்கொண்டு வருகிறது. இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல், தரமணி உலக தமிழ் ஆராய்ச்சி மைய இணை பேராசிரியர் பன்னீர்செல்வம், தனியார் தொழில்நுட்ப நிறுவன CEO முரளிதாசன், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் ஆகிய 4 பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கிருஷர் நிறுவனங்கள் லாரிகளுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்காததை கண்டித்து கரூர் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிருஷர்களில் இருந்து ஜல்லி, எம்சாண்ட் மற்றும் பிசாண்ட் லோடு ஏற்றி செல்லும்போது கிருஷர் நிறுவனங்கள் வாகனங்களுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்க வேண்டும். ஆனால் இந்த முறை அதை கடைபிடிக்காததால் அதிகாரிகள் சோதனை நடத்தி லாரியை பறிமுதல் செய்வதோடு லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்கிறார்கள். இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் உடனடியாக டிரான்சிட் பாஸ் வழங்க வலியுறுத்தி அனைத்து மாவட்ட லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கரூரில் பல இடங்களில் இது தொடர்பான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனால் கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திரைப்பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜரானார். தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிட தடை கோரி மியூசிக் மாஸ்டர் என்ற இசை நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. கடந்த 2010ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக இசையமைப்பாளர் இளையராஜா சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இளையராஜா சாட்சியமளித்தார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் புகழ்பெற்ற குற்றாலநாத சுவாமி கோயிலில் நடைபெற்ற தெப்ப உற்சவ திருவிழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலத்தில் தமிழகத்தின் பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபை அமைந்துள்ளது. இக்கோயிலில் தை மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தையொட்டி தெப்ப உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திர சபையில் குற்றாலநாதர், குழல்வாய்மொழி அம்பாள் மற்றும் இளஞ்சி முருகன், வள்ளி தெய்வானை ஆகியோரை மேளதாளங்கள் முழங்க சித்திர சபைக்கு அழைத்து வரப்பட்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சித்திர சபைக்கு எதிரில் உள்ள தெப்பத்தில் சுவாமிகள் எழுந்தருளி நீராழி மண்டபத்தை 11 முறை சுற்றி வலம் வரும் வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அமெரிக்காவுக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு வாஷிங்டன் விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடி அங்கு தனது பயணத்தை நிறைவு செய்துவிட்டு அமெரிக்காவுக்கு சென்றார். வாஷிங்டன் நகருக்கு சென்ற அவருக்கு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இன்று சந்தித்து பேசுகிறார். உலக பெரும் பணக்காரர் எலான் மாஸ்கையும் பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் பெற்ற வெற்றிகளை தொடர இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தொழில்நுட்பம், வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் கூட்டாண்மையை மேலும் உயர்த்தவும் ஒரு செயல் திட்டத்தையும் உருவாக்கவும் இது உதவும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சென்னை ஜாபர்கான் பேட்டையில் உள்ள RR காலனி விளையாட்டு திடலில் வெற்றி துரைசாமியின் நினைவு நாளை முன்னிட்டு மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டி நடைபெற்றது. வெற்றி விளையாட்டு பயிற்சியில் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமான கல்லூரிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் JBR கல்லூரி வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்தது. பரிசளிப்பு நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறந்த வீரர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெற்றி துரைசாமி விளையாட்டுத் துறையில் மிகவும் ஆர்வம் உடையவர் என்றும்
அவர் பெயரில் நடத்தப்படும் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கு தன்னுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்றும் கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 63,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக கிடுகிடுவென உயர்ந்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,480 ரூபாய்க்கு விற்பனையானது. வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை உயர்ந்ததால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 63,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் 7,980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.